அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வல ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். எப்படிப்பட்ட பதட்டமான உள்ளமும் அமைதி இல்லாத இதயமும் அல்லாஹ்வை நினைவு கூர்வதன் மூலமே அமைதி பெறுகின்றன. அல்லாஹ்வை நினைவு கூர்தல் என்றால் என்ன? தொழுவது, குர்ஆன் ஓதுவது, திக்ரு எடுப்பது, துவா கேட்பது சொல்லிட்டு இது எல்லாமே அல்லாஹ்வை நினைவு கூர்வதில் அடங்கும். இப்படி அல்லாஹ்வை நினைவு கூர்வதன் மூலம் நம் உள்ளங்கள் அமைதி அடைந்து நமக்கு ஒருவித நிம்மதி, சந்தோஷம் கிடைக்கும். அதோடு இல்லாமல் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து நாம் துவா செய்யும் போது நம் தேவைகளும் நிறைவேறும். இப்படி நம் உள்ளங்களும் அமைதி பெற்று சந்தோஷமும் அடைந்து கூடவே நம் தேவைகளும் நிறைவேறக்கூடிய ஒரு சிறந்த வார்த்தையை தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். அல்லாஹ்வின் திருநாமங்கள் 99. அதை அறிந்து அதன் மீது நம்பிக்கை வைத்து அதை நினைவில் கொள்பவர் சொர்க்கத்தில் நுழைவார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அல்லாஹ்வின் 99 பெயர்கள் அடங்கியதை அஸ்மாவுல் ஹுஸ்னா அப்படின்னு சொல்லுவோம். அதில் உள்ள ஒவ்வொரு பெயர்களும் மிக சிறப்பான ஆழமான பொருள் கொண்டது. அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் அந்த பெயர்கள் அணு அளவும் பொருந்தாது. அதில் உள்ள ஒவ்வொரு பெயர்களையும் அதன் பொருள் உணர்ந்து உங்கள் தேவை என்னவோ அதற்கு ஏற்ற மாதிரி அதில் இருந்து ஒரு பெயரை எடுத்து அவனை புகழ்ந்து பிறகு உங்கள் தேவையை நீங்கள் கேட்கும்போது நிச்சயம் உங்கள் துவாக்கள் தடையில்லாமல் நிறைவேறும் இன்ஷா அல்லாஹ். அப்படி அஸ்மாவுல் ஹுஸ்னாவில் உள்ள ஒரு பெயரை தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன். இந்த இஸ்மை எப்படி எத்தனை முறை ஓதணும், இந்த இஸ்மை கொண்டு நாம் துவா செய்யும் போது நமக்கு கிடைக்க பெறும் பலன், இதை அந்த பெயரை சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறேன். அல்-பாசித். அல்-பாசித் தாராளமாக கொடுப்பவன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் நாடியவர்களுக்கு தாராளமாக ஏராளமாக கொடுக்கின்றான். தான் விரும்பியவர்களுக்கு குறைத்தும் கொடுக்கின்றான். இரு தரப்பினரும் அல்லாஹ் நாடியவர்கள்தான். சில நன்மைகளுக்காகத்தான் நாடியவர்களுக்கு ரிசுக்கை குறைத்து கொடுக்கின்றான். இதில் என்ன நன்மை இருக்க போகிறது என நினைக்கலாம். ஒருவருக்கு அல்லாஹ் உணவு, உடை, இருப்பிடம் என வாழ்வாதாரத்தை விரிவாக்கிவிட்டால் அவர்கள் பூமியில் அட்டுழியம் செய்ய தொடங்கி விடுவார்கள். அதன் காரணமாக அவர்களின் ரிசுக்கை தடுத்து வைத்திருக்கலாம். அல்லது இந்த உலகில் அவர்களுக்கு ரிசுக்கை அளவோடு குறைத்து கொடுத்து விட்டு மறுமையில் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை கொடுக்க நினைத்து இருப்பான். இப்படி ஏதோ ஒரு காரணத்திற்காக செல்வத்தை குறைத்து கொடுப்பான். உள்ளங்களை அறிபவன் அல்லாஹ். இப்படி ரிசுக்கை அதிகமாக கொடுப்பதும் குறைவாக கொடுப்பதும் அல்லாஹ்வின் கையில்தான் உள்ளது. அவன் தான் நாடியவர்களுக்கு செல்வத்தில், ஆரோக்கியத்தில், வயதில், இல்மில், வாழ்வில் தாராளமாக கொடுக்கின்றான். இவை எல்லாம் தாராளமாக தனக்கு வேண்டும் என நினைப்பவர்கள் அல்-பாசித் என்ற பெயரை, இந்த பெயரை அதிகமாக கூறுங்க. அந்த பெயரை கூறி துவா செய்யுங்கள். உங்களுக்கு செல்வத்தில் பரக்கத் வேண்டுமா? யா பாசித் எனது வறுமையை நீக்கு என துவா செய்யுங்க. ஆரோக்கியமான வாழ்க்கை வேண்டுமா? யா பாசித் எனது நோயை நீக்கி எனக்கு ஆரோக்கியம் வழங்கு என துவா செய்யுங்க. நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டுமா? யா பாசித் எனக்கு நீண்ட ஆயுளை கொடு என துவா செய்யுங்க. தாராளமாக சிறந்த கல்வி அறிவு வேண்டுமா? யா பாசித் எனக்கு கல்வி ஞானத்தை கொடு என துவா செய்யுங்க. இப்படி உங்களுக்கு எதுவெல்லாம் தாராளமாக வேண்டுமோ அல்லாஹ்வின் இந்த பெயரை கொண்டு அழையுங்கள். அவன் தாராளமாக கொடுப்பவன். உங்களுக்கும் தாராளமாக கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். நீங்களே போதும் போதும் எனும் சொல்லும் அளவுக்கு தாராளமாக அள்ளி தருபவன் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அந்த அளவுக்கு தாராளமான குணமுடையவன். இந்த ஒரு இஸ்மை நீங்கள் கேட்கும் துவாக்களில் கூறி கேளுங்க. எப்போ வேணும்னாலும் ஓதலாம், எத்தனை முறை வேணும்னாலும் ஓதலாம். குறைஞ்சது 3 முறையாவது ஓதுங்க. இதுவரைக்கும் இந்த பெயரை கொண்டு துவா செய்யாதவங்க இன்று வியாழக்கிழமை நம்ம அமல்கள் அல்லாஹ்விடத்தில் சமர்ப்பிக்கப்படும் நாள். இந்த நாளில் இருந்து ஆரம்பிங்க. முக்கிய தேவை ஏதாவது இருந்துச்சுன்னா இன்னைக்கு அசர் தொழுதுட்டு இந்த இஸ்மை உங்களால் எவ்வளவு சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு அதிகமாக சொல்லுங்க. குறைந்தபட்சம் ஒரு 100 முறையாவது சொல்லுங்க. மஹ்ரிப் தொழுகை வரும் வரை சொல்லுங்க. பிறகு உங்க தேவை என்ன அதை அல்லாஹ்விடம் அழுது கேளுங்க. நம்பிக்கையுடன் கேளுங்க, வலியுறுத்தி கேளுங்க. உங்க தேவை என்னவோ அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாராளமாக கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ்.
இதை ஓதி உடனே கூட பலன் காணலாம். ஏன்னா அவனின் மிக முக்கிய பண்பினை புகழ்ந்து நீங்க துவா கேட்டு இருக்கீங்க. நீங்க கேட்டதை அவன் தருவான், அதுவும் தாராளமாக தருவான் இன்ஷா அல்லாஹ். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. யா அல்லாஹ், எங்களுக்கு உன்னுடைய பரக்கத்திலும் கருணையிலும் அருளிலும் ரிசுக்கிலும் தாராளப்படுத்துவாயாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.